ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் +2 படிக்கிற மாணவிக்கு நடந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெண்ணினுடைய பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சேர்ந்து தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, தாங்கள் கொடுத்த புகாரை காவல் நிலையத்தில் வந்து எடுத்துக்கொண்டு அதை தேடாம விட்டது தான் பிரச்சனைக்குரிய விஷயம். இந்த தூத்துக்குடி பிரச்சனையில என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேடநத்தம் என்ற கிராமத்தில் ஒரு தங்களுடைய பெண்ணை காணையிலேருந்து அம்மாவும் அப்பாவும் அவங்க 2 பேருமே கூலி தொழிலாளிகள். அவங்க 2 பேருமே வந்து பக்கத்தில் உள்ள குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இப்படி எங்களோட பெண்ணை வந்து காணாம போயிட்டாண்டு. ஆனா அங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களாண்டா, இது வந்து அந்த காவல் நிலையத்துல இந்த புகாரை வாங்க மறுத்து இந்த பிரச்சனை வந்து இவங்களோட கிராமத்துல இந்த பிரச்சனை நடக்கிற வந்து விளாத்திக்குளம் காவல் நிலைய எல்லைக்குள்ள வருது. ஸோ அந்த காவல் நிலையத்துல கொண்டே இந்த புகாரை கொடுங்கண்டா அவங்கள திருப்பி அனுப்புறாங்க. அந்த பெற்றோர் வந்து தன்னுடைய பிள்ளையை காணமண்ட எல்லா இடத்துலையும் தேடுறதா இல்லாட்டி இப்படி ஒவ்வொரு காவல் நிலையமாக இறங்குறதான்னு தெரியாம சரியண்டு விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போனவங்க அங்க உள்ள ஆய்வாளரை சந்திச்சுக்கிறாங்க. அங்க இருந்த ஆய்வாளர் வந்து ஒரு பெண். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இந்த பெற்றோர்கிட்ட, உங்களோட பெண் வந்து யாரோடையாவது ஓடி போயிருப்பாங்க, நீங்க போய் வேற எங்கேயாவது தேடுங்கன்னு சொல்லி அந்த புகாரை வந்து வாங்க மறுக்கிறாங்க. இப்படி அந்த காவல் நிலையத்துல சொன்னதும் வேற என்ன செய்யறன்னு தெரியாம அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து அங்க இருந்து போறாங்க. அதுக்கு பிறகு மார்ச் 11 மாலை நேரத்துல தான் அவங்களோட கிராமத்தின் எல்லை பகுதியில இருந்து அந்த பெண்ணோட உடலை வந்து அங்க ஆடு மேய்க்க போன சிலர் வந்து கண்டு அதை வந்து பெற்றோர்கிட்டையும் சக உறவினர்கள்ட்டையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அங்க அந்த இடத்துக்கு வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த உடலை வந்து கைப்பற்றாங்க. இப்படி 10ஆம் தேதி காணாம பெண் 11ஆம் தேதி கிடைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை வச்சு கொண்டுதான் அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் அந்த குடும்பத்தினரும் சேர்ந்து தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதை வந்து விரைந்து செயற்பட்ட காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, தூத்துக்குடி ஆய்வாளர் வந்து தன்னுடைய சிறப்பு படையோட வந்து அங்க நடந்த பிரச்சனைகள் வந்து ஆய்வு மேற்கொள்றார். அதுக்கு பிறகு தடயவியல் துறையில இருந்து வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளினோம். அதுக்கு பிறகுதான் அவையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படினும், அதாவது அந்த பெண் வந்து கூட்டு வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்திருக்காண்டு. மேலதிகமா வேற என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த பெண்ணுடைய வாய் பகுதி வந்து உடைக்கப்பட்டிருக்கண்டும், அந்த பெண்ணோட உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் மேலதிக தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து குளத்தூர் காவல் நிலையத்திலேயோ அல்லது விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலேயோ இந்த முறைப்பாடை கொடுக்க அவங்க வந்து இந்த முறைப்பாடை எடுத்துக்கொண்டு துரிதமா ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்தா குறைந்தபட்சம் அந்த பெண்ணை வந்து உயிரோட காப்பாற்றிருக்கலாம்ன்றதுதான் அங்க கிராமத்து மக்களிடையும் அந்த பெற்றோருடையும் அந்த கிராமத்து மக்களிடையும் அந்த பெற்றோருடையும் ஒரு ஆதங்கமா இருக்குது. காவல்துறையின் அலட்சியத்தால இன்றைக்கு அந்த பெண் வந்து இறந்த நிலையில தான் மீட்கப்பட்டிருக்கிறார். இப்ப வந்து அது நடந்த பிறகுதான் தூத்துக்குடி ஆய்வாளர் தலைமையில வந்து 3 தனிப்படை அமைத்து அந்த விசாரணைகள் வந்து தீவிரமா நடைபெற்று கொண்டிருக்கு. அதுல வந்து முதல் கட்டமா 10 பேரை வந்து கைது செய்து விசாரிப்பதாக சொல்லப்படுது. எல்லாம் நடந்து அந்த பெண்ணு இறந்த பிறகுதான் என்ன செய்யறாங்கன்னா, விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து எஸ்பி என்ன செய்யறாருன்னா, அந்த ஆய்வாளரை வந்து அந்த பெண் வந்து புகாரை வாங்க மறுத்த அந்த பெண் ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்யறாங்க. ஆனா இனி சஸ்பெண்ட் செஞ்சு என்ன பிரயோசனம், அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. இந்த இவாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணா இன்னும் ஒரு 30 நாள்ல ஒரு மெமோ கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல வந்து அவ வந்து வேலை செய்ய போறா. இப்படி அந்த போலீஸ் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் செய்யறதால வந்து இப்படியான விஷயங்களை வந்து தடுத்து நிற்க இயலுமெண்டா அப்படி செய்யலான்றதான் என்ற கருத்து. இதுக்கு வந்து இனி என்ன நடக்க போகுதுண்டா, தமிழ்நாட்டில் வந்து இது வந்து இப்ப சமீப காலமா சரியான கூடிக்கொண்டே போகுது இந்த பாலியல் குற்றங்கள். இதுக்கு கிட்டடியில் ஓடி நாங்கள் பார்த்துருந்தோம். நாமக்கல், கிருஷ்ணகிரி, அதில் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அப்படி நடக்குதுண்டு. அதே மாதிரி இப்போ ஒரு +2 மாணவிக்கும் நடந்திருக்கு. +2 பொதுத் தேர்வு நடந்துகிட்டு இந்த டைம்ல தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த குடும்பம் வந்து எவ்வளவு ஏழ்மையான குடும்பம்னா, அப்பா அம்மா 2 பேருமே வந்து கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலை தான் பார்த்து கொண்டு வராங்க. ஸோ அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளவு கனவுகள் வந்து இருந்திருக்கும், அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளவு கனவுகளோட அந்த எக்ஸாம் வந்து எழுதி கொண்டு இருந்திருப்பா. இந்த இவ்வளவு கனவுகளையும் வந்து ஏதோ ஒரு 2-3 பேர் போதையில் இருந்ததால அவ்வளவு கனவையும் வந்து சேர்த்துட்டாங்க. அந்த விளாத்திக்குளம் பகுதியிலிருந்து வரக்கூடிய தரவுகளை பார்த்த வரைக்கும் அங்க வந்து போதைப் பொருளும் போதை மாத்திரைகளும் கட்டுக்கடங்காத வகையில் அங்க விநியோகிக்கப்படுறது வந்து ஒரு அங்க உள்ள ஆக்களை வந்து இப்படியான மனநிலைக்கு மாத்திரை வந்து ஒரு முக்கியமான காரணமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. இப்படி போதை மாத்திரை குடிக்கிறவங்க வந்து எங்க வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 17 வயசு அந்த ஸ்கூல் முடிகிற டைம், அந்த டைம் எல்லாம் வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நாங்க பார்த்தோம்னா மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சமூக நலன் பற்றி கதைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா, இப்படி போதைப் பொருளை ஸ்டார்ட் பண்ற அதை பாவிக்கிறார்களுக்கு என்ன நடக்கும்டா, கடைசியில வந்து கண்டிப்பா 2 கிட்னியுமே இல்லாம போகும்னு சொல்றாங்க. மற்றது இவங்க வந்து ஒரு 26ல இருந்து 30 வயசை தாண்டது சரியான கஷ்டம்ன்றத எல்லா டாக்டர்ஸும் வந்து
ப்ரூஃப் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா 26 வயசுலயே இருந்து எல்லா வருத்தங்களும் வந்து இவங்களுக்கு வர தொடங்கும். 18 வயசுல குடிக்க இதுல வந்து பாவிக்க தொடங்கி ஒரு ஆக்டிவா இருக்கலாம் தான். ஆனா 26 வயசுல அந்த ஒரு அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான காலப்பகுதிகள் இருக்கைக்கு வந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா போயிடுவாங்கன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. இப்ப நீங்க ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டில் நடக்கிற கிரைம்ஸ் எண்ணிக்கைகள் வந்து அதிகரிச்சு கொண்டே வருது. ஆனா எல்லா கிரைம்ஸுக்கும் பின்னுக்கும் நாங்க ஏதாச்சும் ஒரு நியூஸ் இதுல பார்க்க போஸ்ட்ல பார்க்கையோ இல்லாது டிவியில நியூஸ் பார்க்கையோ ஒரு வாகனம் ஓட்டி ஒரு அடிபடுறது, ஒரு வாகன ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி ஏதாவது கொலை, எல்லாத்துலேயுமே வந்து போதையுடன் வாகனத்தை ஓட்டினார், போதையுடன் வந்து இப்படி எங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து போதை என்ற ஒரு சொல் வந்து எங்கேயுமே வந்து காணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இப்படி ஒரு போதை படைத்த ஒரு தமிழ்நாடா ஆகி கொண்டிருக்கிறன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்ற எனக்கு தெரியல. இந்த இதுகளை வந்து நீங்க இப்ப சொல்லலாம், அந்த பிள்ளைக்கு இப்படி நடந்துட்டு இப்படி செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், காவல்துறை இப்படி செயற்பட்டிருக்கலாம்ண்டு. ஆனா அது அப்படி வந்து ஒவ்வொருக்காவும் இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்படி நீங்க சொல்றதால அந்த பிரச்சனை இண்டியோட நிற்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி நிற்காது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும். அந்த பிரச்சனை எப்படி நான் கொஞ்ச நாள் கதைப்போம், அதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமோ இல்லாட்டி இப்படி ஒரு பிரச்சனை வேற கதைத்தாவி அடுத்ததுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறதா மனிதன் வழக்கமாவே இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து உங்களோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போகணும்னா அது அப்படி போறதுக்கான வழி வந்து உங்களோட கையில தான் இருக்கு. இனிமேலாவது இப்படி ஒரு பிரச்சனை உங்களோட குடும்பத்துக்கு வர முதல் நீங்க ஒரு வழியை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம்.